ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவானுக்குரிய ஒரு விசேஷமான நாள். அதாவது சனி பகவானை பிரீத்தி பண்ணக்கூடிய, அவரோட அனுக்கிரக ஆசிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களில் இதுவும் ஒன்று. இதுவும் ஒன்று மீன்ஸ் இது ரொம்ப முக்கியமான நாள். பல நாட்கள் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு நாள் வருவது ரொம்ப கொஞ்சம் அபூர்வந்தான். அது என்ன நாள் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மே மாதம் 31 ஆங்கிலத்திலே நீங்கள் எடுத்துங்க. அன்றைக்கி சனிக்கிழமை கரிநாள் ப்ளஸ் பூசம் திருநக்ஷத்திரம். இந்த சனி மகா கரிநாளோட பூசம் திருநக்ஷத்திரம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் வாத்தியார் என்ன விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சகஸ்ரநாமங்கள் சொல்வது ரொம்ப ஒரு விசேஷமான அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த மாதிரி சனிக்கிழமை பூசம். என்னைக்கு சனிக்கிழமை பூசம் செய்கிறதோ அந்த நாட்களில் இந்த மாதிரி சகஸ்ரநாமங்கள் 1008 நாமங்கள், இறைவனுக்குரிய 1008 நாமங்கள், அது லலித சகஸ்ரநாமமாக இருந்தாலும் சரி, விஷ்ணு சகஸ்ரநாமமாக இருந்தாலும் சரி, சிவசகஸ்ரநாமமாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி சகஸ்ரநாமங்களுக்குரிய ஒரு அற்புதமான நாள் இந்த சனிக்கிழமை பூசம். பட் ஆனால் அன்றைக்கி இது நம்ம கூடுதலாக சில காலங்கள் இந்த சனிக்கிழமை பூசத்தோடு கூடி வருது. அதான் பார்த்துட்டிங்கன்னா கரிநாள், சனி மகா கரிநாள். அது ப்ளஸ் தமிழ் நாட்கள்லேயும் 17ஆம் தேதியாக இருக்கும். ஸோ அந்த நாளை நீங்கள் கூட்டினாலும் 8ஆம் தேதியாக வந்துடும். ஸோ ரொம்ப ஒரு விசேஷமான, ஏன்னா 8 மடங்கள் 8ன்றது சனீஸ்வரருக்குரியது. இந்த பூசம் திருநக்ஷத்திரம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது 8வது திருநக்ஷத்திரம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 8 மடங்கில் அதிகப்படியான ஆற்றல் நிரம்பி ததும்பி வழியக்கூடிய ஒரு காலங்கள் தான் சனிக்கிழமை பூசம். ஸோ அதில் சனி மகா கரிநாளும் சேர்ந்து தமிழ் நாட்களில் 8ஆம் நாளாக, அதாவது 17, அது 8ஆம் நாளாக அமைவது ரொம்ப மிகப்பெரிய அபூர்வம். அந்த நாளில் நாம் இந்த மாதிரி 1008 நாமங்கள் இறைவனுக்குரிய நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுவதால், அதுலேயும் குறிப்பாக வாத்தியார் எந்த இடத்துல போய் பண்ணணும் அப்படின்றாருன்னா, 8 பசுமாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கோசாலை இருக்கக்கூடிய கோயில்கள், இல்லைன்னா 8 விமானங்கள். விமானம் மீன்ஸ் கோயில் கோபுரம் குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்க. ஒரு 8 சன்னதி இருந்ததுன்னா அந்த சன்னதி, ஒவ்வொரு சன்னதிக்கும் விமானங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில்களில் நீங்கள் போய் சகஸ்ரநாமம் சொல்வது, ஆயுள் பற்றிய ஒரு பீதி, ஆயுள் சம்பந்தமாக ஏதேனும் ஒரு பீதிகள் ஏற்படாமல் இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்றாரு. அது நிறைய பேர் யோசிக்கலாம், அவங்க உயிரை பற்றி கூட ரொம்ப நம்ம கவலைப்பட மாட்டோம். பட் ஆனால் நம்ம உறவுகளோட உயிர்களை பற்றி நம்ம ரொம்பவே வருத்தப்படுவோம், கவலைப்படுவோம், யோசிப்போம். ஸோ அதன்படி இந்த மாதிரி காலங்களில் நம்ம சொல்லக்கூடிய சகஸ்ரநாமத்தோட பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா, நமக்கும் சரி நம்ம அன்பு உறவுகளோட ஆயுள் பற்றின கவலை இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. பொதுவாகவே பூசம் திருநக்ஷத்திரத்தில் நாம் பண்ணக்கூடிய எந்த பூஜைகளாக இருக்கட்டும், தான தர்மங்களாகட்டும், தர்ப்பணமாகட்டும், இது அத்தனையுமே என்ன விதமான அனுக்கிரகம் பண்ணோன்னா, முதல்ல ஏதேனும் புண்ணிய பற்றாக்குறை, ஆயுள் கண்டம் ஏற்படக்கூடிய அளவுக்கு புண்ணிய பற்றாக்குறை இருப்பின் அதை முதல்ல நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரம் தான் இந்த பூச திருநக்ஷத்திரம். அந்த பூசத்தில் எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அது இமிடியேட்டாக நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்வரத்தை தரும், ஆயுளை விருத்தி பண்ணி தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். பொதுவாகவே இப்போ சனீஸ்வர பகவான் எங்கே ட்ராவல் பண்ணுறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அவர் மீனத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார். நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், 7.5 எங்களுக்கெலாம் இருக்குது, அஷ்டமம் இருக்குது, அண்டு கண்டச்சனி இருக்குது, இப்படிலாம் இருக்குன்னு யோசிப்பாங்க. ஒரு ஜோதிடத்தில் சில அதிசூட்சமான விஷயங்கள்லாம் உண்டு. சுவாமி சனீஸ்வர பகவான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாரு அப்படி பார்க்கும்போது அந்த ராசி மண்டலத்தை எடுத்துக்கணும். இப்போ இந்த ராசி மண்டலம் மீனம் பார்த்துட்டிங்கன்னா அது கடலை குறிக்கக்கூடிய ஒரு ராசி மண்டலம். அதனால் கடற்கரை ஒட்டி ஏதேனும் நவகிரகங்கள் தலங்கள் இருப்பின் அங்கே போய் வழிபாடு பண்ணுவதால் நிச்சயமாக அந்த 7.5ல் ரொம்ப அவஸ்தை இருக்கக்கூடியவங்க, ரெண்டாவது பயப்படக்கூடியவங்கள்லாம் போய் அங்கே வழிபாடு பண்ணதுனால நிச்சயமாக சுவாமியோட அனுகிரகத்தால் ஓரளவுக்கு பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அதை நீங்கள் பார்த்துங்கோ. இப்போதைக்கு இருக்காது 7.5ல. பட் ஆனால் ஆனி மாதத்துலேருந்து ஒரு 3-4 மாதத்துக்கு இருக்கும். 7.5 யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம். அதையும் நீங்கள் பார்த்துங்க. பொதுவாகவே சுவாமி சனீஸ்வர பகவான் வள்ளல் சனீஸ்வரர்ன்ட்டு தான் வாத்தியார் அவரை குறிப்பிடுறாரு. ஏன்னா அவர் நிறைய 7.5ல போட்டு படுத்துறாரு, அஷ்டமத்தில் படுத்துறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம அநேக விதமான கர்ம வினைகள் சேர்த்து வச்சுருப்போம். இந்த கர்ம வினைகள் எல்லாம் அதிகப்படியாக ஆச்சுன்னா என்ன விதமான வேதனை கொடுக்கும்னா, மிகப்பெரிய ஏதேனும் ஒரு மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்களை கொடுத்துரும். அப்படி ஒரு கண்டம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வல்வினை, அந்த மோசமான நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அறியாமல் சேர்ந்த பாவங்கள் எல்லாம் இந்த சுவாமி இந்த கிராஸ் பண்ணும்போது, நம்ம ராசியை கிராஸ் பண்ணும்போது அந்த அந்த வல்வினையெல்லாம் நமக்கு வேதனையாக கொடுத்து அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுறாராம். அதனால தான் சுவாமிக்கு ஒரு விசேஷமான திருநாமம் உண்டு, ஆயுள்காரகன் சனீஸ்வர பகவான். அவர் ஆயில் எடுக்கிறவர் இல்லை, ஆயிலை விருத்தி பண்ணி தரக்கூடியவர். ஸோ அதனால தான் அவர் நம்ம படுத்தினா கூட அது ஒரு வகையில் ஏதேனும் நமக்கு வரக்கூடிய பெரிய பெரிய சங்கடங்கள்லாம் சுவாமி நமக்கு நிவர்த்தி பண்ணி தராரு அப்படின்ற ஒரு மனசில் ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா சுவாமி சனீஸ்வரர்னாலே ஒரு பயம், ஒரு சில பேர் திட்டக்கூட செய்வாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. சுவாமி மாதிரி ஒரு மிகப்பெரிய வள்ளலே இல்லை. நவகிரகங்கள்லேயே நவகிரகாதிபதிகளில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு விசேஷமான சுவாமி தான் சனீஸ்வர பகவான். ஸோ அதனால் சுவாமியை நாம் அவர் பண்ணுறது எல்லாமே நமக்கு படிப்பினை தான். அவரை பிரீத்தி பண்ணணுன்னா இது மாதிரி கோயில் பூஜைகள் ஒன்று இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது தான தர்மங்கள் ரொம்ப பிடிக்கும். 2வது டிசிப்ளின் ரொம்ப பிடிக்கும். சுவாமிக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு புராணங்கள் எடுத்து பாருங்கள், விநாயகரை பிடிக்கல, ஆஞ்சநேயரை பிடிக்கல, பீஷ்மரை பிடிக்கல, இப்படிலாம் வரும்போது என்னென்னா அவங்களாம் உத்தமமான பிரம்மச்சரியத்தில் இருந்தாங்க. அது மாதிரி ஒழுக்கம் யார் ரொம்ப சிறப்பான முறையில் ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சுவாமி எதுவுமே பண்ணவே மாட்டார். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பிறருக்கு உபகாரம் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களையும் சுவாமி எதுவுமே பண்ண மாட்டார் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரியான ஒரு விசேஷமான வள்ளல் அவரோட அனுக்கிரக ஆசையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இப்போ வரக்கூடிய இந்த 31 சனிக்கிழமை. சனி மகா கரிநாளோட பூசம் திரு நட்சத்திரம் சேர்ந்து வருது. ப்ளஸ் தமிழ் நாட்களில் 17/8 அது சேர்ந்து வருது. இந்த நாளில் நாம் 8ன்றாலே ஆயுள் ஸ்தானம் தானே. ஸோ இந்த அற்புதமான காலத்தில் நம்ம முறையாக சகஸ்ரநாமம் சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு விசேஷமான ஒரு துதி 4-5 வரி இருக்கும். அது கானபத்தியம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். அதையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஒரு 108 இல்லை 1008 வாட்டி அதையும் சொல்கிறாரு. அந்த துதியிலேயே பார்த்திங்கன்னா விசேஷமான பூச திரு நட்சத்திரத்தோட திருநாமத்தெல்லாம் வாத்தியார் சேர்த்து சொல்லியிருப்பார். அற்புதமான துதி, அது தமிழ்லேயும் இருக்குது. அந்த துதியும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். அதையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 1008 வாட்டி சொல்கிறதுக்கு 4-5 வரி தான் இருக்கும். அதையும் 1008 வாட்டி சொல்கிறதும் கண்டிப்பாக ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் எதுவுமே நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கும் ப்ளஸ் ஆரோக்கியம் ஏற்படுவதற்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குருவர்களால். ஓம்.